Hello and welcome to Kirsten Spoken English. We're going to start a new series called Phonics for Adults. Okay, இப்போ இந்த சீரீஸில் பெரியவங்களுக்கு எப்படி phonics sounds நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Okay, so let's get started. Okay, what will we learn? என்ன கற்றுப்போம்? English alphabet with correct pronunciation. Okay, இப்போ alphabetsங்கிறது ஏலேருந்து Z வரையும் அதை எப்படி கரெக்டாக உச்சரிக்கிறதுங்கிறது அதை நம்ம பார்க்கணும். அடுத்து லெட்டர் சவுண்ட்ஸ், அந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் உள்ள லெட்டர்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சவுண்டு இருக்கும், அதையும் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். ஓகே ஆல்ஃபபெட்னு சொன்னால் இங்கிலீஷில் ஒரு 26 லெட்டர்ஸ் இருக்குது, சரியா? ஸோ ஒன்று ஒன்றா என்னென்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ. ஓகே, ஏ. Next, B. B. அப்புறம் C, D, E, F, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இதை வந்து ஜின்னு சொல்லலாம், இல்லாட்டி சில பேர் ஜெட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த எல்லோ கலரில் இருக்கிற ஹைலைட் ஆன லெட்டர்ஸ்னால் ஏன் ஹைலைட் பண்ணியிருக்குண்டா, இதை சில இடத்துல தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எஃப்பை வந்து எஃப்ம்பாங்க, எஃப். ஓகே, அது தப்பு, எஃப்ன்னு தான் சொல்லணும். இது ஹெச், ஆரம்பத்தில் சவுண்டு கொடுக்கணும், ஹ சவுண்டு கொடுக்கணும், ஹெச். அப்புறம் இது எல், எல் இல்லை எல். அதே மாதிரி எம், எம் இல்ல எம். இது என், என்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என், என்னு கிடையாது, என். அதே மாதிரி எஸ், எஸ்ன்னு சொல்லக்கூடாது, எஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட். ஓகே, அடுத்து ஓகே, இப்போ ஆல்ஃபபெட்ஸ் வந்து ரெண்டு குரூப்பாக பிரிக்கலாம். வவுல்ஸ், எதெல்லாம் வவுல்ஸ்னா 5 லெட்டர்ஸும், இந்த 5 லெட்டர்ஸும் வவுல்ஸ்னு சொல்கிறது. எந்த 5 லெட்டர்ஸ்? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 லெட்டர்ஸும் இருந்தால் தான் வேர்ட்ஸுக்கு சவுண்டு வரும், சரியா? இந்த 5 லெட்டர்ஸை போட்டு தான் நம்ம ஒரு வேர்டை செய்ய முடியும். அந்த வேர்டுக்கு வந்து சவுண்டு கொடுக்கறது இந்த 5 லெட்டர்ஸ் தான். மித்த 21 லெட்டர்ஸும், மித்த 21 லெட்டர்ஸும் கான்சனன்ட்ஸ்னு சொல்கிறது. அது என்னன்னு பார்த்தா பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச், ஜே, கே, எல், எம், என், பி, கியூ, ஆர், எஸ், டி, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், செட். இந்த கான்சனன்ட்ஸை சேர்த்து இப்போ பிசிடியை சேர்த்து எழுதணும்னா எந்த சவுண்டுமே வராது. ஓகே, கண்டிப்பாக வவுல்ஸை நடுவில் போட்டு சொன்னாதான் அந்த வேர்டுக்கு வந்து ஒரு சவுண்டு வரும். அதனால சவுண்டு கொடுக்குற லெட்டர்ஸ் எல்லாருமே வவுல்ஸ்னு சொல்கிறது. சவுண்டு இல்லாத லெட்டர்ஸை வந்து, சவுண்டு கொடுக்காத லெட்டர்ஸை வந்து கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து இப்போ என்ன மாதிரி சவுண்டு கொடுக்கும் இந்த வவுல்ஸுங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ. ஏ உடைய சவுண்ட் வந்து ன்னு சொல்லணும், ஏ. ஓகே, இது வந்து ஏ. என்னென்ன வேர்ட்ஸ் ஏல ஆரம்பிக்குது? அது நிறையா இருக்குது, பட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லெட்டர்ஸ், 5 வேர்ட்ஸை கொடுத்துருக்கேன். ஆப்பிள். ஓகே, ஆப்பிள். எக்ஸ், ஆல்மண்ட். ஓகே, ஆல்மண்ட். ஆஸ்ட்ரோநாட், ஆண்ட். எல்லாமே னா வரும் சவுண்டு. ஆப்பிள், எக்ஸ், ஆல்மண்ட், ஆஸ்ட்ரோநாட், ant. அடுத்து இ. ஈ உடைய சவுண்ட் வந்து
ஏ. ஏ உடைய சவுண்ட் ஏ, வாயை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சொல்லணும், நல்லா திறந்து சொல்லணும். ஈயை வந்து அந்த வாயை ரொம்ப திறக்காம ஏன்னு சொல்லணும். ஓகே, என்னென்ன எப்படி வரும் சவுண்டுன்னு பார்த்தா எக். ஓகே, ஏ எக். ஏ எலிஃபண்ட். ஏ எலிஃபண்ட். ஏ elbow. ஏ 8. ஓகே 8. ஏ engine. engine. ஸோ ஈ உடைய சவுண்ட் ஏ. அடுத்து ஐ. ஐ உடைய சவுண்டை பார்த்தீங்கன்னா இன்னு வரும். ஏஹண்டு இல்லை, ஏஹண்டு இல்லை, இ. சரியா? ஓகே, இ ஃபார் இங்க். இங்க். இ இன்செக்ட். இன்செக்ட். இ இன்ச். இன்ச். இ igloo. igloo. I India. India. Okay, next O. O says oh. Okay, O says oh. Okay, words are papon. Oh octopus. Octopus. Oh orange. Orange. Oh opposite. Opposite. Oh ostrich. Ostrich. Oh ox. Ox. Okay, அடுத்து letter U. U says ah. Okay, ah. என்னென்ன words எப்படி சவுண்ட் வரும்? ah umbrella. Umbrella. ah up. Up. ah udder. Udder. ah under. Under. Ah us. Us. Okay, these 5 letters give you the vowel sound. Okay, 5 letters தான் vowel sounds கொடுக்கும். நம்ம அடுத்து பார்க்க போறது consonants. Consonants வந்து இந்த ஆரம்ப சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஷார்ட்டா குவிக்கா பார்த்துருவோம். B. B says B. Okay, B says B. For example, ball. Ball. Box. Box. C says K. Cat. Okay, cake. Cat. Cake. D. D. Dog. Dust. Dog. Dust. F says F. Fan. Fish. Fan. Fish. G says G. G. Glass. Goat. Okay, glass. Goat. H says H. H. Hat. House. Hat. House. J says J. J. Jam. Jelly. Jam. Jelly. K says K. K. Kite. Key. Kite. Key. L says L. L. Lamp. Lock. Lamp. Lock. M says mango. Mat. Mango. Mat. N says nine. Nest. Nine. Nest. P says P. P. Parrot. Pillow. Parrot. Pillow. Q says Qu. Qu. Quilt. Quill. Quilt. Quill. R says R. R. Rat. Race. Rat. Race. S says S. Sun. Swing. Sun. Swing. T says T.
10. Table. 10. Table. V. V. V says V. V. Van. Vas. Van. Vas. இந்த இடத்துல வீன்னு சொல்லும்போது இங்க மேப்பல் வந்து கீ உதற தொடணும். கண்டிப்பா தொடணும். சரியா? Van. Vas. W. W says W. W. Watch. W சொல்லும்போது எந்த இதுமே தொடாது. வாய் வந்து கொஞ்சம் ரவுண்டா ஓ ஆயிரும். Watch. W. Watch. Wax. Wax. X says X. X-ray. Okay, X-ray. Y says Y. Y. Y says Y. Yacht. Yacht. Yes. Yes. Finally, Z. Or Z ன்னு சொல்லலாம். Z or Z says Z. Z. Zebra. Zoo. Zebra. Zoo. Okay, we've come to the end of the video. I hope the first video உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Until I meet you in the next video, continuing with the phonics series. Thank you for watching and goodbye.